Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா MBBS BDS படிப்புக்கு வந்து இன்னையில இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இது எந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது பாக்கும்போது tnhealth.tn.gov.in அப்படிங்கற வெப்சைட்ல தான் போய்ட்டு நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து அப்ளிகேஷன் வந்து போடுறோம். இதுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கற மாதிரி எல்லாருமே தெரியும். அதே மாதிரி பாராமெடிக்கலுக்கான அப்ளை பண்ணக்கூடிய டேட்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்குமே நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடியவங்க ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிகிரிஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10/7/2023 அப்படிங்கிற மாதிரி டேட்டை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, 28ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு, அதை வந்து 10ஆம் தேதியாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் இந்த பிடிஎஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னையிலேருந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிங்க் வந்து இனிமேல் தான் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஜூன் 29 ஆகுது. இந்த டேட்டில் தான் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் 78,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வீக்கில் இருந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல லாகின் ஐடி ஃபஸ்ட் வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்ளிகேஷன் வந்த உடனே எப்படி இந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அதாவது யூடியூப்ல வந்து ஒரு பெரிய விஷயத்தை மட்டும் தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். பட் சின்ன அப்டேட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரல் நுனியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா நேரத்துலையுமே வந்து ஆக்டிவாக இருப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.